அனைத்துறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சமையல் வீடியோவில் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கின்றேன். இன்றைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து சீனி பணியாரம் தான் வந்து செய்ய போறேன். இந்த சீனி பணியாரம் வந்து எல்லாருக்குமே மிகவுமே பிடித்த ஒரு பலகாரமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லா விழாக்கள்லையுமே என்ன சொல்றது, எல்லா நல்ல நிகழ்வுகள் மற்றது எல்லா கொண்டாட்டங்கள்லையுமே இந்த பலகாரம் வந்து செய்வினோம். இப்போ நாங்கள் பலகாரப்பை எடுத்தாலே நான் வந்து முதல்ல சாப்பிட்றது வந்து இந்த சீனி பணியாரத்தை தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு காணொலின்னு நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்று சீனி பணியாரம் வந்து செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. இந்த சீனி பணியாரம் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு முதல் சீனி பணியாரம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி பணியாரத்துக்கு வந்து அரிசியை வந்து ஒரு 5 மணித்தியாலும் நல்லா ஊற வச்சு, அதுக்கு பிறகு நல்லா அந்த தண்ணி வடிய ஒரு சட்டிக்குள்ளேயோ இல்லை நீட்டுப்பட்டிக்கையோ போட்டு வைக்கணும். அப்போ தான் தண்ணி எல்லாம் வடிஞ்சு நல்ல வடிவாக அரிசி உலர்ந்திருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காயும் எடுத்து வச்சுக்கிறேன். சீனி பணியாரத்துக்கு வந்து ஏலக்காய் போட்டு நாங்கள் சுட்டோம்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி பணியாரம் என்றாலே எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான சீனி வந்து நான் அரை சுண்டு எடுத்துக்கிறேன். ஒரு சுண்டு அரிசிக்கு அரை சுண்டு சீனி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல இனிப்பாக வேணும்னு சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் சீனி வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு சுண்டு அரிசிக்கு அரை சுண்டு சீனி தான் எடுத்திருக்கிறேன். இந்த 2 பொருட்களும் தான் நாங்கள் சீனி பணியாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும் முதல்ல சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அரிசியை வந்து மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ நீங்கள் கூட அரிசின்னு சொன்னால் உரல்லையும் போட்டு இடிச்சு கொள்ளலாம். முந்தியெல்லாம் உரலெல்லாம் இடித்து வந்து சீனி பணியாரம் வந்து சொல்கிறது. நான் வந்து இப்போ ஒரு சுண்டு அரிசி எடுத்துக்கிறபடியாக நான் மிக்சி கப்புக்கு போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா உலர்ந்துட்டு நான் அதுக்குள்ளேயே வந்து ஏலக்காயை போட்டு வச்சுருக்கேன். அப்போ 2 நாங்கள் சேர்த்து அரைக்க வாசமும் நல்லா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி பணியாரத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, குருணி வேணும். இதை மாவை வந்து நாங்கள் பட்டை அரைச்சாலும் எங்களுக்கு வந்து குருணி இருக்கும். அதை வந்து அடித்தட்டால் அடிக்க நல்ல கணக்காக வரும் சீனி பணியாரத்துக்கு. இப்போ வந்து அரிசியை வந்து மிக்சி கப்புக்கு போடுவோம். அரிசியும் ஏலக்காயும் நீங்கள் தனியாக தூள் எடுத்து வச்சிருந்தாலும் நீங்கள் தூளாகவும் போட்டு குழைச்சி கொள்ளலாம். நல்ல வடிவாக அரிசியை வேற வச்சு எடுக்கணும். 5 மணித்தியாலும் நல்ல வடிவாக கழுவி நல்ல வடிவாக ஊற வச்சுட்டு பேர் நீங்கள் ஒரு காமரத்தியாலும் நல்ல நீத்துப்பட்டியிலையோ இல்லை இந்த என்ன சொல்ற தண்ணி வடிவ சட்டியிலையோ போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக அரிசி உலர்ந்துடும். அரிசியை வந்து அரைச்சி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா அடிச்சு கொண்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து குறுநலம் வந்து இருக்கும். நான் வந்து இப்போ பெரியகன் அரிதட்டால் தான் வந்து அரிக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன குருணி எல்லாம் மாவோடையே சேர்ந்து அடிபட்டு கீழே போயிடும். அதால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் உரலில் இடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் உரலில் இடித்த அரிசியை வந்து நல்லபடி அடிச்சுட்டு இப்போ அந்த குட்டி குட்டி குருணியை வந்து கொளிச்சு எடுத்து போடுங்க. ஒரு முறை வந்து நீங்கள் இப்படியுமே செய்து பாருங்க. மிக்சி கப்புக்கு வந்து நல்ல மாவை அடிச்சுட்டு நீங்கள் ஒரு முறை இப்படி செய்து பார்த்தாலும் என்ன சீனி பணியாரம் வந்து நல்ல சூப்பராக வரும். ஏலக்காயை இது நம்ம அரிசியோடையே போட்டு அடித்தபடியா நல்ல வாசமாக இருக்குமா தெரியுமா? இப்போ வந்து இதை அடிப்போம். இது வந்து பெரிய கண் அடிதட்டு. நீங்கள் சீனி பணியாரம் செய்யலன்னு சொன்னால் இப்படி மாவை வந்து நல்ல பட்டு போல் அடிச்சுட்டு இப்படி பெரிய கண் அடிதட்டால் நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் அந்த குட்டி குட்டி குருணி எல்லாம் மாவோடையே அடிபட்டு அதுக்குள்ள வந்து சேர்ந்துடும். அப்போ எங்களுக்கு வந்து குருணி வந்து பிடைச்சி எடுக்கணுமெண்டு எந்த ஒரு அவசியமும் வராது. இப்போ நீங்கள் ஈரத்தோட அரிசியை போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மா வந்து களியாக இருக்கும். இது வேறுங்க நல்ல வேற விட்டு அடித்தபடியா இப்படி இருக்குன்னு சொல்லி இனி வந்து அடிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவெல்லாம் அடிச்சு எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ என்னட்ட வந்து பெரிய குருணி மட்டும்தான் இருக்குது. அந்த அடிபடாத அரிசி மட்டும் முழுசாக இருக்குது. அந்த குருணி எல்லாம் மாவோடைய அடிபட்டு போயிடுச்சுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வந்து பெரிய கண் அரிசட்டால் வந்து அடிக்க எங்களுக்கு வந்து சின்ன சின்ன குருணி எல்லாம் மாவோடைய அடிபட்டு போயிடும். அதால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. குருணல் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது சுலோவில் போட்டு கொளிச்செடுக்கணும் வந்து ஒன்றும் இல்லை. இனி வந்து நாங்கள் சீனி பணியாரத்துக்கு வந்து குழைச்செடுப்போம். மாவை வந்து நாங்கள் அரிசியை அடித்து அதோட அரிதட்டில் போட்டு மாவும் குருணியும் வந்து அடித்து எடுத்துட்டோம். இனி இதோட வந்து நாங்கள் எடுத்து வச்ச சீனியை போட போகிறோம். இப்போ சீனியை வந்து போட்டுட்டு இதை வந்து நல்ல வடிவாக குழைச்செடுக்கணும். கலந்து ஒரு சுண்டு அரிசியில் பார்த்தீங்களா இத்தனை சீனி பணியாரம் சுட்டு எடுக்கலாமண்டு.
ஒரு சுண்டை நிறைய தான் வரும். இப்போ வந்து நல்ல வடிவா சீனியையும் மாவையும் போட்டு நல்ல வடிவா குழைச்செடுக்கணும். பார்த்தீங்களா, ஏன் தண்ணி ஒன்றும் மட்டும் சேர்க்கக்கூடாது. இந்த சீனியிலே வந்து இந்த மாவு வந்து என்ன சொல்ற, சீனி வந்து உருகி கொடுத்து கொண்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தூள் சீனி, அதால் வந்து உருகி கொடுத்து கொண்டு இருக்க. இந்த மாவு வந்து அப்படி இலகி கொண்டே போகும். நாங்கள் குழைச்சி கொண்டு இருக்க. இப்போ வந்து கொஞ்சம் கையில் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு, தேங்காய் எண்ணெய் வந்து மாவுக்கு விடக்கூடாது, கையில் கொஞ்சமாக விட்டுட்டு நல்ல வடிவாக குழைச்செடுப்பேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இப்படியே குழைச்செடுத்தோம்னு சொன்னால் அந்த கையில் வந்து ஒட்டாது. அதுக்காண்டிப்பார் நல்ல வடிவாக அமர்த்தி குழைக்கணும் மாவை. முதல் சீனியெல்லாம் சேரும். இப்போ வந்து நல்ல வடிவாக சீனியை மாவையும் கொஞ்சம் தேங்காய் கையில் விட்டு நல்ல வடிவாக குழைச்சிட்டு இனி வந்து இப்படியே உருக்கி அமர்த்தி வைக்கணும். சட்டியில் வந்து என்ன சொல்ற, நல்ல உருக்கி இப்படி அமர்த்தி விட்டால் தான் இந்த சீனி உருகி நல்ல பதமாக இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது. நீங்கள் பாக்கைக்கு வந்து எங்களுக்கு அந்த புட்டுமா குழைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல வடிவாக சட்டியில் வச்சு அமர்த்தி இப்படி விட்டு விடணும். விட்டுட்டு ஒரு சட்டியால் மூடி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவாக ஒரு சட்டி இந்த கட்டையில் இப்படி அமர்த்தி விடணும். நீங்கள் அப்படி இறுக்கி அமர்த்தி இருக்கணுண்டு நல்ல வடிவாக சீனி உருகி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்கு அப்புறம் சீனி பண்ணியா சுட்டமன்னு சொன்னால் நல்ல சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா அப்படி இறுக்கி அமர்த்தி இருக்கணுண்டு. அதான் சொல்ற சீனி ஐயாயிரம் வந்து என்ன சொல்றது, நிறைய விதத்துல வந்து செய்யலாம். முந்தி எல்லாம் முட்டல்ல இடிச்சு அதுக்கப்புறம் புட்டாச்சு அந்த குருணி எல்லாம் எடுத்து சுடுவினோம். இப்ப வந்து அப்படி இல்லை. இப்ப வந்து அப்படியே மில்லுலயே கொடுத்து திரிச்சு, இப்ப கல்யாண சாவந்தி வீட்டுக்கெல்லாம் மில்லுலயே கொடுத்து வந்து திரிச்சு இப்படியே குருணலோட அப்படியே அடிச்சு போட்டோம்னு சொன்னா சூப்பரா வரும் சீனி ஐயாயிரம். இப்ப வந்து குழைச்சு நல்ல வடிவா இறுக்கி அமர்த்தி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு சட்டியால வந்து மூடிட்டு அரை மணி தேர்தல் பிறகு பார்ப்பேன். இப்போ வந்து அரை மணி தேல மாச்சுது. மாவை வந்து நல்லபடியாக அடிச்சு குழைச்சினாங்க பாருங்க. வந்து உருகி கொண்டு வந்துட்டுது. ஆக உருவக்கூடாதுன்னு சொன்னால் ஆக தனியாக போட்டால் இப்போ என்ன சொல்கிறது, உள்ளுக்கு வந்து இந்த அவியாத மாதிரி இருக்கும். இப்போ நல்ல கணக்காக வந்து பார்த்தீங்களா நல்லா உருகிட்டு இனி வந்து நாங்கள் இதை திருப்பி வந்து நல்ல வடிவாக அடித்து குழைக்கணும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு போடுவேன். நீங்கள் முதல்ல போட்டு உப்பு சேர்த்து அடித்து குழைச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் முதல் கொஞ்சம் போட மறந்துட்டேன். அதில் உப்பை போட்டு திருப்பி அடித்து குழைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சீனி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா உருகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் விட்டு திருப்பியுமே அடித்து குழைக்கணும். உப்பு வந்து நான் மறந்தபடியாக உப்பு போட்டேன்னா நீங்கள் வந்து முதலே போட்டு குழைக்கலாம். நல்ல வடிவாக அமர்த்தி குழைக்கணும். அப்படிதான் உப்பு சேரும். சொல்ல நான் கொஞ்சம் லேட்டாக தர உப்பு போட்டேன் பிறகு அதால் வடிவாக அடித்து குழைக்கணும். நல்ல வடிவா பின்னஞ்சு குழைக்கணும். இப்போ நல்ல வடிவா பிசைஞ்சு வந்து குழைச்சாச்சு. இனி வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி ஒரு தட்டில் வைப்பேன். நல்ல சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டணும். சொன்னால் சீனி பணியாரம் வந்து நல்ல சின்ன சின்னதாக தான் இருக்குது. மாவு வந்து பெருசாக சுடக்கூடாது, ஒரு கணக்கான அளவில் சுடணும். அதாவது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைப்பேன். இதே போலயே நாங்கள் எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துட்டு பார்ப்போமே. வந்து சீனி பணியாரத்துக்கு வந்து நாங்கள் குழைச்சி வச்ச மாவை சின்ன சின்னனா உருட்டி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சீனி ஏலம் சுடுறதுல ஒரு முறை நிறைய முறையில் வந்து சுடுவினோம். அதே போல் இதுவும் ஒரு முறை தான். இனி வந்து எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நாங்கள் தட்டி போடுவோம். உருட்டி எடுத்த மாவு உருண்டை எல்லாம் பாருங்க இப்படி இருக்க சொல்லி சீனி பணியாரத்துக்கு நல்லா சின்ன சின்னனா உருட்டி வச்சிருக்கிறேன். இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் விட்டு கொதிக்க வைப்போம். நெருப்பு மூட்டியாச்சு. நெருப்பு வந்து காத்துக்கு சுழண்டு எரியுது. இப்போ வந்து எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விட்டு கொதிக்க வைப்போம். எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாவு உருண்டையை வந்து இப்படி சின்ன சின்னனா தட்டித்தான் போடணும். இப்படி உருண்டையாவே நாங்கள் தூக்கி எண்ணெய்க்க போடக்கூடாது. அதால இப்படி சின்ன சின்ன தட்டி வைப்போம். அப்படியே வச்சு அமர்த்தலாம். கையில வந்து இப்படி அமர்த்திட்டு அப்படியே போடலாம்.
அதுக்காண்டி தான் முதல்ல உருட்டி வைக்கிறது. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் தட்டி வச்ச இந்த சீனி பணியாரத்துக்கான மாவு வந்து அப்படியே போடுவோம். வேற சீனி வந்து நல்லா கசிஞ்சு கையில் வந்து ஒட்டும். மலை போடணும். இப்போ கிணக்க மாவுன்னு சொன்னால் கொஞ்சம் வேலைக்கே குழஞ்சி வச்சா சீனி வந்து உருகி கொண்டே இருக்கும். இதேமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ மெட்டை பக்கம் வந்து திருப்பிட்டு நல்லா பொங்கி கொண்டு வந்திருக்கு. இப்படி எப்படி பொங்கி கொண்டு வந்திருக்கேன். மெட்டை பக்கம் திருப்பணும். வந்து சீனி பணியாரம் வந்து பொரிஞ்சிட்டுது. அதோட நீத்து பட்டிக்கு தான் இறக்கணும். அப்பதான் அந்த எண்ணெய் வந்து வடிஞ்சு கொடுக்கும். அதுக்காண்டி தான் ஆக நல்ல கலரா வேற விடக்கூடாது. ஒரு அந்த வெள்ளையும் சிவப்பும் பருவம் வரைக்கும் இறக்கிடும். மேலே கறிக்கட்டியா வந்துடும். இனி பாத்தீங்களா இறக்கி வச்சுக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பொங்கி சூப்பரா வந்திருக்குது. இனி வந்து நாங்கள் இதே போலயே எல்லா சீனி பணியாரத்தையுமே சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஏலக்காய் போட்டபடியே நல்ல வாசமா இருக்கு. இது வந்து என்ன ஒரு ஆள் போட ஒரு ஆள் எடுத்தாதான் ஈஸியா இருக்கு. சொன்னா நாங்க போட போட வந்து அது வந்து பொரிஞ்சு கொண்டே வரும். அதால இப்ப 2 பேருன்னு சொன்னா என்ன மீசி இப்ப நிறைய பலகாரம் சுடுவோம்னா அப்படித்தான் சுடுவோம். இப்ப நாங்க சீனி போடுறதால பக்கம் வந்து எரிஞ்சிடும். அதால வந்து நாங்கள் போட போட ஒரு ஆள் எடுத்தா எங்களுக்கு வந்து என்னமே இலகுவா இருக்கு. நான் இப்ப கிணக்க சுடாதபடியே நானே தட்டி போடுறேன். வந்து சீனி பணியாரம் எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. நல்ல சூப்பரா வந்திருக்குது. இனி வந்து ஆற வச்சுட்டு தான் சாப்பிடணும். உடனே சாப்பிட்டா அந்த உள்ளுக்கு வந்து அவியாத மாதிரி இருக்கும். அதால நல்லா ஆற வச்சுட்டு சாப்பிடுங்க. நான் முதல் வந்து சுட்டெடுத்த ஒரு தட்டுக்கு போட்டு ஆற வச்சுக்கிறேன். சாப்பிட்டு காட்டணும் தான் எனக்காண்டி ஆற வச்சுக்கிறேன். இது வந்து இப்போ சுட்டது. இனி வந்து என்ன சட்டி இறக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி வந்து சீனி பணியாரம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பரா வந்திருக்கு. அதோட நல்லா பொங்கி பாருங்க நல்லா வடிச்சு நல்லா சூப்பரா இருக்குது. சொன்னா நல்ல மெதுமையாவும் இருக்குது. இங்க பாத்தீங்களா நல்ல சாஃப்டா இருக்கு. சுடுவுது இது இப்ப சுட்டது நிறைய சுடுவது. இனி வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சீனி பணியாரத்தை சாப்பிட்றதுக்காண்டி எங்கள்கிட்ட ஒரு விஐபி ஒரு ஆள் வந்திருக்கா. அவ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டு வேற எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த சாப்பிட்டு பார்க்குற விஐபியை கூப்பிட்டுக்கலாமா? வாங்க தமிழ்நிலா. அதுவாதான் எங்களோட பிஏபி இன்னைக்கு சீனி பணியாரம் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்க அடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சுடும் கவனம் கிட்ட காட்டணும். பிச்சை அப்பதான் தெரியும். பிச்சை காட்டுங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா சாஃப்டா இருக்கா? அப்படி இனிப்பு எல்லாம் காணுமா? ஏலக்காயில நல்ல வாசமா இருக்குதோ? நல்ல உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சிருக்கு. என்ன அவிஞ்சிருக்கு? நல்ல மேல நல்ல மொறு உள்ளுக்கு நல்ல சாஃப்டாவும் இருக்குது. சூப்பரா இருக்கா? மேல சுடுவது போல இருக்கு. என்ன ஏன்னு சொன்னா இப்ப தானே சுட்டது சீனி பணியாரம். அப்போ கொஞ்சம் சூடாதான் இருக்குமே. சொன்னா இந்த பணியாரத்தை வந்து கொஞ்சம் மாற வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அவ வந்து சுட சாப்பிடுறா. இப்ப வந்து தமிழ் வந்து சாப்பிடுவா சொல்லிட்டா நல்லா இருக்கான்னு சொல்லி நானும் எந்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும் தானே. நானும் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் என்ன. அப்ப பார்ப்பேன். அவ கொஞ்சம் கதைக்க வைக்கப்படுறா. அதை நானே கதைக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி. நீங்களாம் நெப்பிங்க சீனி வந்து நல்லா கசிகையில இது வந்து கல் மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை. இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. நல்ல உள்ளுக்கு வந்து நல்ல வடிவா அவிஞ்சிருக்குது. இது வந்து சரியா சூடா இருக்கிறபடியா கையை நான் பிக்க வந்து சரியா சூடாக இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். நல்ல அந்த ஏலக்காயெல்லாம் போட்டுதானே அந்த மாவோடையே போட்டு அரைச்சோடையே நல்ல வாசமா இருக்கு. அதோட மேலே வந்து நல்ல மொறுமொறுப்பா இருக்கு. நல்ல சூப்பரா இருக்கும். நாங்கள் வந்து இதோட இந்த காணொலி வந்து முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கிற பாய்.